இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசுவின் திருமுழுக்கு ஞாயிறு. கடந்த வாரம் திருக்காட்சி, இன்றைக்கு திருமுழுக்கு ஞாயிறு. இயேசு திருமுழுக்கு பெறுகின்ற அந்த நிகழ்ச்சி இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. லூக்கா நற்செய்தி 3வது அதிகாரம் 15 16, மீண்டும் 21 22. திருமுழுக்கு யோவானுடைய போதனைகளில் நாம் பார்க்கிறோம், முக்கியமானதாக, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை, அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று போதித்தார். அன்பானவர்களே, இப்பொழுது இயேசுவே திருமுழுக்கு பெறுகின்றவர்களுடைய வரிசையிலே நின்று திருமுழுக்கு பெற வருகிறார். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது, தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. அன்பானவர்களே, வானம் திறந்தது எதை காட்டுகிறது? அங்கிருந்து நாம் வந்திருக்கிறோம். அங்கிருந்து இயேசு வந்தார். இயேசுவினுடைய சொந்தக்காரர்கள் நாம். அப்படி என்றால் நாம் புறப்பட்டு வந்த இடம் அந்த திறந்த வானம். அங்கே திரும்பவும் செல்ல வேண்டும். நாம் திரும்பவும் செல்ல வேண்டும் என்றால் நாமும் திருமுழுக்கு வழியாக அவர்களுடைய தந்தை கடவுளுடைய பிள்ளை என்றால், அன்பானவர்களே, தூய ஆவியானவர் இயேசுவின் மீது இறங்கி அவரை அவருடைய மகன் என்று உரைத்ததை போல நம் மீதும் தூய ஆவி இறங்க வேண்டும். தூய ஆவி இறங்கி வர வேண்டும் என்றால் பாவத்தை அகற்று, நம்பிக்கை எடு. நம்முடைய வாழ்க்கையில தூய ஆவியின் துணையின்றி நன்மைகள் நடக்காது. தூய ஆவியின் துணையின்றி இயேசுவுக்கு சான்று பகர முடியாது. தூய ஆவியின் வழிநடத்துதலின்றி நாம் உண்மையான நம்முடைய வான் வீட்டிற்கு செல்ல முடியாது. திருமுழுக்கிலே இந்த அருள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த திருமுழுக்கின் அந்த அருளை நாம் பயன்படுத்துகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில திருமுழுக்கின் அருளை பயன்படுத்துகிறோமா? திருமுழுக்கில் என்ன அருள் கொடுக்கப்பட்டுள்ளது? நாம் கடவுளுடைய சொந்த பிள்ளைகளாகின்றோம். சொந்த பிள்ளைகள் மீதுதான் ஆவியானவர் இறங்குவார். அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் திருமுழுக்கின் வழியாக உம்முடைய சொந்த பிள்ளைகளாகிறோம். இந்த உன்னதமான மற்ற எந்த வகையிலும் அடைய முடியாத இந்த உயரத்தை நாங்கள் குறைத்து கொள்ளாதபடி, குறைக்கின்ற சாத்தானை எதிர்த்து நின்று நாங்கள் வெல்லும்படி தூய ஆவியின் துணை எங்களுக்கு எந்நாளும் இருக்கும்படி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.